Hi friends, welcome to Food with the Chef. இன்னைக்கு நம்ம வந்து தர்பூசணியில் புலாவ் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். வாட்டர்மெலன் புலாவ். வாங்க இது எப்படி செய்யறதை பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம எந்த அப்டேட் போட்டாலும் இமீடியட்டாக உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க இது எப்படி செய்யறதை நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் இதுக்கு தேவை. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, அப்புறம் புதினா, கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சோண்டு கரம் மசாலா இதுக்கு தேவை. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் சூடாகட்டும். பாத்திரம் சூடாகணும். இதில் நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நெய் சூடாயிடுச்சு. இதில் நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தாளிக்கிறப்ப எப்பயுமே வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வந்து நீங்கள் வந்து தாளிக்கணும். அப்போ தான் அதோடைய ஃபுல் ஃப்ளேவரும் வந்து அந்த கீழே இறங்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா அதை வந்து வதக்கிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அந்த பச்சை மிளகாயும் நல்லா வதக்கிக்கோங்க அதோட சேர்த்து. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து புதினா, கொத்தமல்லி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து கடைசியாக நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னாக்கா தர்பூசணி ஜூஸ் இதில் ஆட் பண்ணுறேன். நான் 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கப் ரைஸ்க்கு 1 கப்பு வந்து தர்பூசணி ஜூஸும் 1 கப்பு வந்து பிளெயின் வாட்டரும் நான் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த ரைஸ் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கு எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணுறீங்களோ அதில் பாதி அளவுக்கு வந்து இந்த தர்பூசணி ஜூஸும் பேலன்ஸ் வந்து நம்ம பிளெயின் வாட்டரும் நீங்கள் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த புலாவ் பார்த்தீங்கன்னா நம்ம காஷ்மீரி புலாவ் மாதிரி லைட்டாக ஒரு மைல்டாக ஸ்வீட்னஸ் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து அந்த தர்பூசணியோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
நம்ம எக்ஸ்ட்ரா கலர் எதுவுமே நம்ம இதில் நம்ம ஆட் பண்ணவே இல்லை. பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த வாட்டர் மில்லனோட ஃப்ளேவர் நமக்கு நல்லா தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த வாட்டர் மில்லன் புலாவ் தர்பூசணி புலாவ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து இது எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த புலாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து புதினா சட்னி வச்சு சர்வ் பண்ணோம்னாக்கா நல்லாயிருக்கும்.